ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற அந்த பட்டியினுடைய 108 நாள் பட்டியினுடைய 51வது நாள் 10/9/2025 இன்னைக்கான பாயிண்ட். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஒரு கேள்வி. காலியாக இருக்கக்கூடிய ஒரு கூடையில நீங்க எத்தனை மாம்பழம் வைக்கலாம்? காலியான கூடையில எத்தனை மாம்பழம் வைக்கலாம்? ஒரு காலி கூடை, அதுல நீங்க எத்தனை மாம்பழம் வைக்க முடியும்? இதுதாங்க காலி கூடை. பாருங்க, இதுல எத்தனை மாம்பழம் வைக்க முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் வைக்க முடியும். கரெக்ட். பதில் ஒரு மாம்பழம். ஒரு காலி கூடையில ஒரு மாம்பழம் தான் வைக்க முடியும். ஏன்னா ஒன்று வச்ச பிறகு அது கூட அது காலி கூடைன்னு சொல்ல முடியாது இல்லையா? மனம் என்ற கூடையில யாரையாவது நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அப்புறம் அதை காலியான கூடைன்னு சொல்ல முடியாது. அதுல கூட ஒரே ஒருத்தரை தான் வைக்க முடியும். அந்த ஒருத்தர் யாராக இருக்கணும்? ஒரே ஒரு பரமாத்மா, ஒரே ஒரு பாபா. அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. அனைத்து சம்பந்தங்களுடைய பரிபூர்ண தன்மை பாபா பரமாத்மா. ஒவ்வொரு சம்பந்தமும் பாபாவின் மூலமாகத்தான் அங்க பரிபூர்ணம் அடையுது, முழுமை அடையுது. சாதனையினுடைய 50 நாட்கள் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 51வது நாள். அமிர்த வேலை யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அப்படிங்கிற அந்த பட்டி. இன்றைய பாபாவினுடைய மகா வாக்கியம் ஆத்மாபிமானி ஸ்திதி மற்றும் பாபா கூட சம்பந்தம். சதா எழுந்த உடனேயே பாபா கூட இனிமேல் இனிமையான விஷயங்களை பேசணும். கண்கள் திறந்த உடனேயே முதல் மாற்றம் இதை பண்ணுங்க. அதாவது நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. இந்த முதல் எண்ணம் தான் முழு நாள் தினசரியத்தினுடைய ஃபவுண்டேஷன் ஆகும். அந்த ஃபவுண்டேஷன் சரியாயிடுச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். ஃபுல் டே நமக்கு சுமையா தெரியாது. ஃபுல் டே நமக்கு பறக்கக்கூடியதாக இருக்கும். நான் சரீரம் அல்ல, ஆத்மா. இந்த சரீரத்தை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே நான் அல்ல. சரீரத்தினுடைய ஆசைகள், சரீரத்தினுடைய காட்சிகள், சரீரத்தினுடைய உணர்வுகள், சரீரத்தினுடைய நினைவுகள் எல்லாமே, சரீரத்தினுடைய கவர்ச்சி, சரீரத்தினுடைய வலி, சரீரத்தினுடைய உணர்வுகள் எல்லாமே இல்லாமலே போயிடும். எழுந்தவனே முதல் எண்ணம் நான் இந்த உடல் அல்ல, நான் ஜடம் அல்ல, நான் சைத்தன்யமானவன், நான் சரீரம் அல்ல, நான் ஆத்மா. முதல் சங்கல்பம், அந்த முதல் எண்ணமே நீங்க எவ்வளோ எந்த மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து தான் முழு நானுடைய ஆதாரம் இருக்குது. முதல் எண்ணத்தினுடைய அந்த மாற்றம் உங்களுக்கு அதில் வெற்றி அடையலை அப்படின்னா நீங்கள் அப்புறம் சிவகல்யாணம் விஸ்வ கல்யாணத்தினுடைய அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. பாபா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டார் பாருங்க. அனைத்து சாதனைக்கும் ஆதாரம் இந்த பாயிண்ட் தான். எது தெரியுதோ அது நான் கிடையாது. எது தெரியலையோ கண்ணுக்கு அதுதான் நான். பரிவர்த்தனை சக்தியை அமிர்த வேலையிலிருந்தே ஆரம்பிக்கணும். இதுதான் முதல் பரிவர்த்தனை மாற்றம். இந்த சரீரம் நான் அல்ல, நான் ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிற ஞானம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனா ஞானத்துல ஆத்மா எவ்வளவு இருக்குது, ஞானத்தை எவ்வளவு புரிஞ்சிருக்குது. எப்படி பிரம்மலோகத்திலிருந்து ஆத்மாக்கள் பார்ட் பிளே பண்றதுக்காக முதல்ல வருதோ, அதே போல ஆத்மா கூட ஸ்டார்ட் ஆகணும். நான் பரந்தாமத்திலிருந்து இங்க கீழே இறங்கி வர்றேன். இந்த பூமிக்கு எங்க வந்திருக்கிறேன்? இந்த யுத்த ஸ்தலத்துல வந்திருக்கிறேன். இந்த உடல்ல இப்போ விட்டிருக்கிறேன். நான் திவ்யமான சைத்தன்யமானவன். இந்த நேரத்துல எழுந்த உடனேயே முதல் எண்ணம் இதுதான் இருக்கணும். நான் ஆத்மா என்னுடைய அப்பா கூட சந்திக்க வந்திருக்கிறேன், எங்க அப்பாவை சந்திக்க வந்திருக்கிறேன். சக்திசாலியான சங்கல்பம் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பம் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஃபவுண்டேஷனாக இருக்கு. நம்மளுடைய வார்த்தைகள் மற்றும் கர்மத்திற்கு இது ஆதாரமாக அமைகின்றது. அமிர்தவரை எழுந்த உடனேயே நான் ஆத்மா அப்படிங்கிற நினைவு வருது. அப்புறம் முழு நாளும் இந்த ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா முழு நாளும் நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய கர்மம் எல்லாமே சிரேஷ்டமாக மாறிடும். அப்போ முதல் மாற்றம் நான் யார், நான் யார். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம பதிலை தேடணும். மற்ற எல்லாமே கூகுளில் கிடைச்சிரும். இந்த ஒரே ஒரு கேள்விகளுக்கு மட்டும்தான் கூகுளில் பதில் கிடைக்காது. நான் தான் எனக்குள்ள தேடணும். இந்த பரிவர்த்தனையினுடைய ஸ்மிருதி தான் முழு நாளுக்கான ஃபவுண்டேஷன். அடுத்தது ரெண்டாவது எண்ணம், ரெண்டாவது மாற்ற ஒரு பரிவர்த்தனைக்கான, அதாவது மாற்றத்திற்கான எண்ணம் என்ன?
என்னுடைய அனைத்து சம்பந்தமும் அனைத்து பிராப்திகளும் யாரு கூட? முதல் மாற்றம் சரீரத்தினுடையது ஐடென்டிஃபை மாறிடுச்சு. நான் சோல், நான் உடல் அல்ல. ரெண்டாவது சரீரத்தினுடைய சம்பந்தம், ரிலேஷன்ஷிப்ஸ், அதெல்லாம் மாறுது. நான் ஒன்லி பாபா தான். நான் மற்றும் பாபா, ரெண்டு விஷயங்கள் இந்த இது. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை வந்து நம்ம மாற்றணும். அப்புறம் ரெண்டாவது ரிலேஷன்ஷிப், சம்பந்தத்தை மாற்றணும். இந்த மாற்றத்தின் ஆதாரத்தினால்தான் பாபா கூட நமக்கு சம்பந்தம் இணையுது. அனைத்து பிராப்திகளும் இதில் தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாற்றத்தை சகஜமான இதுக்கு தான் சகஜமான யோகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. நினைவு சக்திசாலியாக இருக்கணும், சகஜமாக இருக்கணும். எப்படி டாக்டர் வந்து மருந்து கொடுக்குறாரு, அதே போல் நமக்கு ஆத்மாவுக்கு சக்திசாலியான மருந்து என்ன அப்படின்னா ஒரு நினைவு, பாபாவுடைய நினைவு. ஒரு மினிட் சக்திசாலியான நினைவு அந்த மருந்தினுடைய வேலை செய்யுது. இந்த டயர்டு ஏன் வருது, இந்த களைப்பு ஏன் வருது, பகல் நேரத்தில் ரொம்ப சுமையாக இருக்குது, டயர்டாக இருக்குது, ஏன்? ஆத்மா புருஷார்த்தம் பண்ணி டயர்டாயிருது. எதுவுமே செய்யறதுக்கு ஆசை விருப்பமே இல்லை. அமிர்த வேலை பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை, கிளாஸ் கேட்கறதுக்கும் விருப்பம் இல்லை, சேவை பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை. இந்த அழகான பிரபுவினுடைய இந்த பரிவாரம், அந்த ஃபேமிலி கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மதுபன் போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுது. உலகத்தில் இருந்து உலகத்தினுடைய அந்த யுத்தத்தை வந்து சகிச்சு சண்டை ஃபைட் பண்ணி தன்னுடைய மனசில் ஆத்மா டயர்ட் ஆயிடுது. இதுக்கான உபாயம் பாபா என்ன சொன்னார்? இப்போ கேட்டீங்களே முரளி 88 முரளியில், பீஸ் பிப்ரவரி, ஆத்மா களைப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? மாலிஷ் பண்ணணுமா? நம்ம இது மாலிஷ் பண்ண முடியாது, பாபா எல்லாம் மாலிஷ் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுறது? நம்மளை டயர்டு பண்ணுறது யாரு? டியூட்டி, அந்த வேலைகள். எப்போ நம்ம டியூட்டி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் டயர்ட் ஆகிறோம். எங்கே நான் டியூட்டி நினைக்கிறேனோ அங்கே சுமையே இருக்குது. எங்கே வந்து அவசியம் தேவை அப்படிங்கிற போது அப்போ அது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுது. அதனால முதல் மாற்றம் என்ன பண்ணணும்? இதில் இந்த சேவை கிடையாது, இது வந்து ஒரு விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எங்கே விளையாட்டு? அவங்க என்டர்டைன்மெண்ட் தானே. நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு பிரதர் வந்திருந்தார். அவர் 20 வருஷமாக ஜிம் போயிட்டு இருக்கிறாராம். ஒரு நாள் ஜிம் போகலனா கூட அவர் சொன்னார், ஒரு நாளாவது நான் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா நல்லாவே இருக்காது, ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த மழை சீசனில் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது டான்ஸ் பண்ணுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகுது? சரீரத்தில் வந்து ஒரு ரசாயனங்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ அதுக்கும் அவங்க அடிமையாயிடுறாங்க. இது ரெண்டு பக்கமும் நமக்கு வரலாம். விகாரத்துலேயும் அடிமையாவாங்க, இதை மாதிரி நினைக்கிறதுல கூட அடிமையாயிடுறாங்க. ஏன்னா அதுலேயும் அதே கெமிக்கல் தான் ரிலீஸ் ஆகுது. காம விகாரத்தில் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. சாப்பிட்றதுல, குடிக்கிறதுல, மனிதர்களில், எக்ஸசைஸில், புகைப்பழக்கத்தில், அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் ஒரு ரசாயனம் உற்பத்தி ஆகுது இல்லையா? அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார், ஜிம் போகலன்னா எனக்கு தூக்கமே வர்றது இல்லை, ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தூக்கமே வரல. அப்போ சேவை என்ன ஆயிடணும்? விளையாட்டாயிடணும். இது முதல் மாற்றம். சேவை இல்லை, இது ஒரு என்டர்டைன்மெண்ட். ரெண்டாவது நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிறது கூட சுமை. என்ன நினைக்கிறோம்? நான் இல்லை, நான் நிமித்தமாக இருக்கிறேன். நான் வந்து வெறும் ஒரு பொம்மை. என்ன ஆட்டி வைக்கிறது யாரு? நான் ஆட்டி வைக்கப்பட்டு இருக்கேன். நான் வெறும் ஆற்றினுடைய தண்ணி தான். நான் ஓடிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மற்ற இதெல்லாம் நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் டயர்டு போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு செகண்ட் சக்திசாலியான நினைவு. வேற என்ன பண்ணலாம்? டயர்டை வந்து களைப்பை வந்து போக்குறதுக்காக ராத்திரி சீக்கிரமா தூங்கிடணும். அப்போ நம்ம பறந்து போய் பாபாவுடைய லைட்டை நம்ம கேட்ச் பண்ணலாம். இப்போ அந்த அளவு லேசான நிலை நமக்கு இருக்கும்போது தான் பரமாத்மாவுடைய லைட்டு ஆத்மாவை இழுக்க முடியும், கவர்ந்து இழுக்க முடியும். அடுத்தது என்ன? பேலன்ஸ் தான் இந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம். சேவையினுடைய சுமை இல்லை, ஆனால் சோம்பேறித்தனத்தினுடைய இது இருக்கு. சோம்பேறித்தனத்தினுடைய சாக்கு போக்கு இருக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட்
ஐடென்டிட்டி ஷிஃப்ட், அதாவது நான் யார். அவ்வளோ இதனுடைய பதில் வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இது ஒரு தேடுதல். அதனால மேலட்டிக்கு நீங்கள் டக்குன்னு வந்துடக்கூடாது. ஆழத்தில் நீங்கள் தேடணும். அடுத்தது நான் யாருடையவன். நான் யாருடையவன் ரெண்டாவது பாயிண்ட். யாரு கூட எனக்கு சர்வ சம்பந்தம் இருக்குது. யாருக்காக நான் என்னுடையவர் என்பது யார் உண்மையிலே. இந்த 2 விஷயங்கள் இன்னைக்கானது சூத்திரங்கள். அடுத்தது ஹோம்ஒர்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹோம்ஒர்க் வந்து இன்னைக்கு மிரர் ப்ராக்டிஸ். கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்து நின்றுங்க. அப்புறம் கேளுங்க கண்ணாடிட்ட, நான் யார். நான் சரீரம் அல்ல. நான் சரீரம் இல்லைன்னா இல்லை அப்படின்னா அப்போ யாருண்ணா? நான் சரீரம் இல்லைன்னா யார்? நான் ஒரு ஆத்மா. எப்பெல்லாம் நீங்கள் கண்ணாடி முன்னாடி போறீங்களோ அப்போ கேளுங்க, நான் யார். நான் யார்? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நான் யாருடையவன்? இந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க. டயர்ட் ஆயிடுச்சுன்னா பாபாவுடைய வதனத்துக்கு போயிருங்க. பாபா வந்து மாலிஷ் பண்ணுவார். கூடவே நமக்கு சக்திகளினுடைய இது அமிர்தம் கொடுக்க வைப்பார், குடிக்க வைப்பார். அமிர்த வேலையில் எல்லா ஜன்னல்களையும் மூடிருங்க. ஒரே ஒரு வாசல் வழியாக பாபா வரணும். உலகத்தினுடைய எல்லா வாசல்களையும் மூடிருங்க. நோ கான்டாக்ட், எந்த கான்டாக்டும் வேண்டாம். உலகத்துக்காக நீங்கள் பிஸி ஆயிருங்க. இந்த ரூட்டினுடைய இந்த தடத்தின் அனைத்து இணைப்புகளும் பிஸியாக உள்ளன அப்படின்னு வந்துடணும். மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி தான் கேட்கணும். இவருடைய இந்த தடத்தில் உள்ள அனைத்து லைனும் பிஸியாக உள்ளது அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு கேட்கணும். நிறைய தொடர்புகள் வரும் பொழுது ஆத்மா வந்து பலவீனமாக ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து மிரர் ப்ராக்டிஸ். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் யார், நான் யாருடையவன், இங்கிருந்து வந்திருக்கிறேன். எப்படி 88 முரளியில் பாபா சொன்னார். இன்னைக்குள்ள முரளியில் நீங்கள் பாரதத்தில் வந்து தேவதைகளாக இருந்தீங்க. பாரத பூமி தான் உங்களுடைய வதனம், உங்களுடைய தேசம். இங்க பாரதம் ஆத்மாக்களுக்கு தன்னுடைய வீட்டினுடைய அட்ரஸை புரிய வைக்கிறாரு, சொல்றாரு. நீங்க உண்மையிலேயே அங்க உள்ளவங்க. ஃபாரின் வந்து உங்களுடையது வேற நாடு. அதாவது இந்த உலகம் வந்து வேற மாற்றானுடைய நாடு. நம்மளுடைய உண்மையான நாடு பாரதம். கொஞ்சம் டைமுக்காக நம்ம வந்தோம். அப்புறம் அவரையும் இவரையும் என்னுடையவங்க அப்படின்னு நான் புரிஞ்சு மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னுடையவங்க அப்படின்னு. இந்த சிஸ்டர், இந்த பிரதர், இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த கணவன், இந்த மனைவி, இந்த மகள், இந்த மகன். யார் மகன், யார் மகள், யாருடைய ஹஸ்பண்டு, யாருக்கு மனைவி, யாருக்கு மருமக, யாருக்கு அம்மா. எங்க போய் மாட்டிக்கிட்டோம் பாருங்க சம்பந்தத்துல. அமிர்த வேலை நமக்கு நாமே நினைவு கொடுக்கணும். எந்த ஒரு பந்தனத்திலையும் நான் மாற்றுறது என்னுடைய வேலை கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது பாயிண்ட் வந்து, ரெண்டாவது ஹோம்ஒர்க்கு ஸ்டிக்கி நோட்ஸ்ன்னு இருக்கும்ல, சின்ன சின்னதா ப்ளூ மஞ்சள் கலர்ல இருக்குமே எல்லா இடத்துல அங்கங்கே ஒட்டி வைப்பாங்களே ஸ்டிக்கி நோட்ஸ். அந்த இருக்கு ஸ்டிக்கி நோட்ஸ். பல பல கலர்ல இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். இது சின்னதா இருக்கு. இப்போ அதுல எழுதுங்க, ஐ ஆம் எ சோல், நான் ஓர் ஆத்மா. அது அங்கங்கே ஒட்டி வைங்க. மதுபனில் போய் ஒட்டாதுங்க. பாண்டவனில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க ஆஃபீஸில் ஒட்டி வைங்க, அப்புறம் வீட்டில் ஒட்டி வைங்க, ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒட்டி வைங்க, அலமாரி மேலே ஒட்டி வைங்க, கிச்சனில் ஒட்டி வைங்க, கிச்சன் சமைக்கிற இடத்துல தெரிகிற மாதிரி ஒட்டி வைங்க. நான் ஒரு ஆத்மா. யசாதா ஒரு ஆத்மா, ராதிகா ஒரு ஆத்மா, நாராயணன் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா. பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு? ஆத்மா 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 அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒட்டுங்க. மொபைல்லையும் ஒட்டி வைங்க. சின்னதாக இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வச்சு ஒட்டி வச்சு நீங்கள் எழுதலாம், ஐ ஆம் எ சோல். ஆஃபீஸில் ஒட்டி வைங்க, பைக்கில் ஒட்டி வைங்க, பஸ்ஸு ஒட்டி வைங்க, காரில் ஒட்டி வைங்க. ரெண்டாவது ஹோம்ஒர்க் தெரிஞ்சிச்சுல, நான் ஆத்மா அப்படிங்கிற ரிமைண்ட் பண்ணணும். அங்கங்கே நினைவுபடுத்துகிற மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கி நோட்ஸை வந்து எழுதி வைக்கணும். எங்கே நம்ம அதிகமாக நேரத்தை செலவு படிப்போமோ அந்த இடத்துல இதை ஒட்டி வச்சுட்டாக்கி நமக்கு அதிகமாக அது ஹெல்ப் பண்ணும். மூணாவது ஹோம்ஒர்க்கு ஒரு ஃபேமிலி சார்ட் அப்படின்னு பேர். முழு ஒரு சார்ட் உருவாக்குங்க. அதில் எல்லா சம்மந்தத்தையும் எழுதுங்க. அந்த சார்ட்டில் கணவன், மனைவி, ஃப்ரெண்டு, அப்புறம் நடுவில் எழுதுங்க. எல்லா சம்பந்தத்தையும் எழுதிட்டு எல்லாமே மறைஞ்சிருது, எல்லாமே பாபாவுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. அனைத்து சம்பந்தங்களுடையும்
பூரணத்தன்மை ஒரே ஒரு பாபா தான். அவரை தவிர மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பூரணம் அற்றது, முழுமை அற்றது. அதாவது பிரம்மை. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. எல்லாரும் எல்லா சம்பந்தமும் ஒரே ஒரு பாபா கூட. ஒரே ஒரு பாபா கிட்ட தான் சமர்ப்பண தன்மை இருக்கணும், ஒரே ஒரு பாபா கிட்ட தான் அன்பு இருக்கணும், ஒரே ஒரு பாபா நினைவு தான் இருக்கணும், ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஒருத்தர்கிட்ட தான் ஆன்மீக உரையாடல் பண்ணணும். இதெல்லாம் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்து சம்பந்தங்களும் நம்மளை வந்து அலைகழிக்க வைக்கக்கூடிய சம்பந்தங்கள். அதனால் ஃபேமிலி சார்ட் உருவாக்கணும். அந்த தன்னுடைய ஃபேமிலியினுடைய ஒரு ட்ரீயை நீங்கள் உருவாக்கணும். மரத்தை, என்னுடைய கணவனுடைய பேர், மனைவியினுடைய பேர், பையன் பேர், பொண்ணு பேர், மருமகன் பேர், மருமக பேர், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீயை உருவாக்குங்க. நடுவில் எழுதுங்க, எல்லாமே மர்ஜ் ஆயிடுச்சு, பாபாவனுடைய எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு பாபாவுக்குள்ள. இன்றைய வந்து 4வது காரியம், 4வது ஹோம்ஒர்க்கு. ஒரு கார்டு எழுதுங்க, அதில் எழுதுங்க என்னுடைய எல்லா சம்பந்தமும் ஒரே ஒரு பாபா தான். அப்புறம் இன்னொரு ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த சாந்தி துவனி வந்து நீங்கள் பண்ணுங்கள். 18 நிமிஷம் பாட்டு இருக்கு இல்லையா, சாந்தி துவனி அப்படின்ட்டு ஒரு ஹிந்தியில் இருக்குது. அதில் ஆத்மாவுடைய விஷயம் மட்டும்தான் அதில் சொல்லப்படுது. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தெரியும். அது 18 நிமிஷம் பாட்டு. ஒரு இயற்கையான இடத்துல போய் உட்காந்துட்டு, ஏகாந்தமாக உட்காந்துட்டு அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருங்க. அது கடலாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லைனா திறந்த வெளியாக இருக்கலாம், இல்லை தோட்டமாக இருக்கலாம். இயற்கையான இடத்துல போய் உட்காந்துட்டு இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. சாந்தி மற்றும் பிரசாந்த்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று சாந்தி, இன்னொன்று பிரசாந்த். ஒன்று சாந்த், பிரசாந்த். சாந்த்னா தெரியும், சாந்தி சரி அமைதி. பிரசாந்த்னா என்ன அர்த்தம்? பிரசாந்த். எங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதுக்கப்புறம் அங்கே சாந்தியாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரசாந்த். நாலா பக்கமும் ஒரே ப்ராப்ளம் இருக்குது, நாலா பக்கமும் சப்தமாக இருக்குது, நாலா பக்கமும் அடிதடி சண்டையாக இருக்குது, அதில் கூட யார் சாந்தமான மனநிலை இருக்காங்களோ அவங்க தான், அந்த ஒரு நிலை தான் பிரசாந்த். அகண்ட், பிரச்சண்டு, அதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த பாட்டில் உள்ள லைன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா தெரியும். 18 நிமிஷம் ஆத்மாவனுடைய அந்த குணாக்களை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பாட்டையும் அனுப்புகிறேன், அதையும் கேளுங்க. ஓம் சாந்தி.